11ാவது ശ്ലോകം. ശ്രുതേന തപസാ വാ കിം വജോഭിഃ ചിത്തവൃത്തിഭിഃ ബുദ്ധ്യാ വാ കിം നിപുണയാ ബലേന ഇന്ദ്രിയ രാധസാ. ശ്രുതേന തപസാ വാ കിം വജോഭിശ്ചിത്തവൃത്തിഭിഃ ബുദ്ധ്യാ വാ കിം നിപുണയാ ബലേനേന്ദ്രിയരാധസാ. ശാസ്ത്രജ്ഞാനം, തപസ്, വാക്ചാതുര്യം, നാനാർത്ഥ ചിന്ത, ഇന്ദ്രിയ പാടവം, ബുദ്ധിശക്തി, இதெல்லாம் பகவானை சேவிக்கிறதுக்கு உபயோகிக்கலை அப்படின்னாக்கா இதனால எல்லாம் என்ன ஒரு பிரயோஜனமாக்கும் உள்ளது? ஸ்ருதேன காதுகளால கேட்கிற சாஸ்திரஞானங்கள் பக்தியை வர்த்திப்பிக்கலை அப்படின்னாக்கா கிம்பா இந்த சாஸ்திர ஞானங்களால என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? தபசா அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆக்ரஹத்தால தபசு செஞ்சானாக்கா கிம்பா அதனால என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? பகவத்கதிக்காயிட்டு தபசு செய்யலை அப்படின்னாக்கா என்ன பிரயோஜனம்? கேள்விஞானவும் தபசும் வேஸ்டா போறதே. வஜோபிஹி இந்த வாக்குகளை உபயோகிக்கிற விஷயத்துல பகவான் நாராயணனை கூப்பிடுறதுக்கு இந்த நாக்கு உபயோகிக்கப்படலை அப்படின்னாக்கா பிரகிருதி விஷயங்களான பல பல விஷயங்களை வேஸ்டா இப்படி பேசி தீக்கிறோம் அப்படின்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம்? ചിത്തവൃത്തിഭിഹി പല പല പ്രകൃതി വിഷയങ്ങളെ സംബന്ധിച്ച ചിന്തനകളാല என்ன பிரயோஜனம்? சிந்தனைகளெல்லாம் பகவானை கூப்பிடுறதுக்கு பகவானை நினைக்கிறதுக்கு உபயோகிக்கலை அப்படின்னா அந்த சிந்தனைகளால என்ன பிரயோஜனம்? நிபுணயா புத்தியா கிம்வா புத்தி அப்படிங்கிறது ஞான புத்தி ஆகணும். அஜானமயமான விஷயங்களுக்கான புத்தியால என்ன ஒரு பிரயோஜனமாக்கும் உள்ளது? நிபுணதை இருக்கிற புத்தியால பகவானோடு பரமபதத்தில் எத்துறதுக்கு முயற்சி பண்ணலை அப்படின்னா பெரிய ஒரு புத்தி கிடைச்சிட்டும் என்ன பிரயோஜனம் இருக்கு? பலேன கிம்வா சரீர பலம் உண்டாயிட்டு என்ன பிரயோஜனம்? அந்த சரீரத்தை அதுக்குள்ள இருக்கிற ஜீவனை பரமபதத்தில் எத்திக்கிறதுக்கான வாகனமாயிட்டு உபயோகிக்கலை அப்படின்னாக்கா இந்த சரீர பலத்தால என்ன பிரயோஜனம்? இந்திரிய ராதசா கர்மேந்திரிய சாமர்த்தியத்தால, ராதசா அப்படின்னா சாமர்த்தியம், கர்மேந்திரியங்களோட சாமர்த்தியத்தால பகவானை சேவிக்கலை அப்படின்னாக்கா அதனால என்ன காரியமாக்கும் இருக்கு? 10 இந்திரியங்களும் மனசும் புத்தியும் எல்லாம் பகவல் சேவை பண்ணலை அப்படின்னா இந்த ஜென்மமே வேஸ்ட். 12வது ஸ்லோகம். கிம்வா யோகேன சாங்கியேன ஞாச स्वाध्याययः अभि किंवा श्रेयोभिः अन्यैः च न यत्र आत्मप्रदो हरि.
കിം വാ യോഗേന സാംഖ്യേന ന്യാസ സ്വാധ്യായയോരപി കിം വാ ശ്രേയോഭിരന്യൈശ്ച നയത്രാത്മപ്രദോ ഹരി. ஆத்மஞானத்தை கொடுக்கிற ஸ்ரீஹரியை சேவிக்காதவனுக்கு யோகசாஸ்திரத்தாலேயும் சாங்கியசாஸ்திரத்தாலேயும் சந்நியாசம், வேத அத்தியனம் இதனாലെയെല്ലാം என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? யோகேன அஷ்டாங்க யோகத்தாலேயும் சித்தவൃத்திகளை கண்ட்ரோல் பண்ணி சமாதி அவஸ்தையில் பகவானில் எத்திப்படுறதுக்கு முயற்சி பண்ணாத அஷ்டாங்க யோகத்தால் என்ன பிரயோஜனம்? சாங்கியேன சாங்கிய யோகத்தாலேயும் அதானது பகவானை கூப்பிடுறதுக்கான ஞானம் அது இல்லைனா சாங்கிய யோகத்தால் என்ன பிரயோஜனம்? ന്യാസ சந்நியாசத்தாலே என்ன பிரயோஜனம்? எல்லாம் வேண்டான்னு வச்சு பரபிரம்மத்தில் லயிச்சுட்டு இருக்கிற அந்த அவஸ்தை அது மோட்சத்துக்காயிட்டு உபயோகிக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த சந்நியாசமும் வேஸ்ட். சுவாத்தியாய அபி வேத அத்தியனம் மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கூடியும் வேதபாராயணங்களெல்லாம் நடத்தினாலும் அதில் பக்தி அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா அதனால் என்ன பிரயோஜனம்? அந்நேகி வேறேயும் பல தரத்தில் இருக்கிற ஸ்ரேயோபிஹீச்ச ஸ்ரேயோ மார்க்கங்களாலேயும் என்ன பிரயோஜனமாக்கும் இருக்கு? ஈஸ்வர ஸ்மரண இல்லாத நாமஜபத்தாலேயோ ஈஸ்வர ஸ்மரண இல்லாத பாராயணங்களாலேயோ ஈஸ்வர ஸ்மரண இல்லாத விரதனிஷ்டகளாலேயோ என்ன பிரயோஜனமாக்கும் உள்ளது? ஹரிஸ்மரண இல்லை அப்படின்னா எல்லாமே வேஸ்ட், ஜென்மமே வேஸ்ட். எத்ரா எங்கேயாக்குமோ ஆத்மப்ரதோ ஹரிஹி சொந்தம் ஆத்மாவையே உயிரினங்களுக்கு கொடுக்கிற ஸ்ரீஹரிய ந சேவியதே சேவிக்காம இருக்கா அப்படின்னாக்கா தேவர்களோடு ஆயுள் கிடைச்சிட்டும் அத்தனையும் வருஷங்களும் அவளுக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு நாரத மகர்ஷி உறுதியாக சொல்லுறார். 13வது ஸ்லோகம். ஸ்ரேயசாமபி சர்வேஷாம் ஆத்மா ஹி அவதிஹி அர்த்ததஹ சர்வேஷாமபி பூதானாம் ஹரிஹி ஆத்மா ஆத்மதஹ பிரியஹ. ஸ்ரேயசாமபி சர்வேஷாம் ஆத்மா ஹ்யவதிரர்த்ததா சர்வேஷாமபி பூதானாம் ஹரிராத்மாத்மத பிரியா. ஹரிஹி ஆத்மா ஆத்மதஹ பிரியஹ. சர்வேஷாமபி பூதானாம் ஹரிராத்மாத்மத பிரியா. சர்வ ஸ்ரேயஸ்லியும் உத்தமமானது ஆத்மாவாக்கும். சிந்தனை பண்ணி பார்த்தானா சர்வ உயிரினங்களோடும் ஆத்மாவும் ஸ்ரீஹரிதான். எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்ம சைதன்யத்தை கொடுக்கிறவரும் ஸ்ரீஹரிதான். சர்வ ஸ்ரேயஸ்லியும் உத்தமமான ஸ்ரேயஸ்
ആത്മാവാക്കും. അതാണിത് മോക്ഷസ്ഥാനം. സർവ ഉയിരിനങ്ങളോടും ആത്മാവും ശ്രീഹരിയാക്കും. മോക്ഷസ്ഥാനവും எல்லா உயிரினங்களோடும் ஆத்மாவும் ஸ்ரீஹரி அப்படிங்கிறதுனால பரமாத்மாவும் ஸ்ரீஹரியாக்கும், ஜீவாத்மாவும் ஸ்ரீஹரியாக்கும். ஸ்ரீஹரி ജീവാത്മാവോട് ഉറ്റ തോഴനാക്കും. പരമാത്മാ ജീവാത്മാ പ്രളയകാലത്തിലെ ഒരു സേരവാക്കും ഇരുന്ന കൽപ്പത്തിലെ പരമാത്മാവിലെ ലയിച്ചിരുന്ന ജീവാത്മാ പരമാത്മാവിലേന്ന് സെപ്പറേറ്റ് ആയിട്ട് പിരിஞ்ச് സ്യൂട്ടബിളാன പുരങ്ങളെ തേടി നടന്ന് പല പല ഉയിരിനങ്ങൾക്കുള്ളയും ജീവാത്മാവായിട്ട് പല പല അനുഭവങ്ങൾ അനുഭവിക്കരുത്. അതെല്ലാം നമ്മൾ പുരഞ്ജന ഉപാഖ്യാനത്തിലെ പാത്തതാക്കും. அதனால പരമാത്മാ ജീവാത്മാവോട് പ്രിയങ്കരനാன സുഹൃത്ത് ആക്കും. പരമാത്മാവും ജീവാത്മാവും രണ്ട് ഹംസങ്ങളാക്കും அப்படிங்கறத നമ്മൾ பார்த்தோம். அதை മനസ്സിൽ വെച്ചിട്ട് വേണം இந்த ശ്ലോകത്തോட അർത്ഥത്തെ പാലിக்கிறதுக்கு. സർവേഷാം ശ്രേയസാം അഭി, എല്ലാവിധ ശ്രേയസ്സുകളിലെയും ശ്രേഷ്ഠமான ശ്രേയസ് அப்படிங்கிறது மோட்சம். அவதிஹி டாப் மோஸ்ட் ശ്രേയസ്, அர்த்ததஹ சத்தியமான அவஸ்தை. அந்த பரமார்த்தத்தை சிந்திச்சு பார்த்தானா ஆத்மா பரமாத்மாதான். அந்த மோட்ச பதவி தான், மோட்ச பதவி கிடைக்கிறது தான் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் ശ്രേയസ്. ഹി ഉറുതിയാക്കും. അത് പരമ്പൊരുളിലെ ജീവാത്മാ ലയിக்கிறதாக்கும் டாப் மோஸ்டான விஷயம், ശ്രേഷ്ഠം. அதுக்காயிட்டாக்கும் முமுட்சுக்கள் தீவிரமான முயற்சிகளை எடுக்கிற. கர்மங்களெல்லாம் ஒடுங்கி, கர்ம வாசனைகளெல்லாம் ஒடுங்கி പുനരഭിജനനം പുനരഭിമരണം ഇല്ലാത്ത അവസ്ഥ വന്നു ചേരും. அதனால സർവേഷാം പ്രപഞ്ചത്തിലെ എല്ലാ ഭൂതാനാമഭി ഉയിരിനങ്ങളോട് ഉള്ളുക്കുള്ളയും ആത്മാ ജീവാത്മ ചൈതന്യമായിട്ട് ആത്മതഃ அந்த பரமாத்மாவோடு அந்த ஜீவ சைதன்யமாக்கும் உள்ளது. ഇതെല്ലാവുമേ അതാണിത് പരമ്പൊരുളും ജീവാത്മാവും എല്ലാം പരമ്പൊരുളോട് പ്രിയങ്കരനാക്കും ജീവാത്മാ. ഇതെല്ലാമേ ഹരിഹി ശ്രീഹരിതാൻ. 14ാவது ശ്ലോകം. യഥാ തരോഹോ മൂല നിഷേചനേന തൃപ്യന്തി തത് സ്കന്ദ ഭുജോഹോ ഉപശാഖാഃ പ്രാണഃ ഉപഹാരാത് ച യഥാ ഇന്ദ്രിയാണാം തഥാ ഏവ സർവ അർഹണം അച്യുത
ഇജ്യ യദാ തരോർമൂലനിഷേചനേന തൃപ്യന്തി തത്സ്കന്ദഭുജോർവശാഖാ പ്രാണോപഹാരാച്ച യദേന്ദ്രിയാണാം തദൈവ സർവാർഹണമച്യുതേജ്യാം. വൃക്ഷത്തോട് വേരില് തണ്ണി വിട്ടാനാ அந்த விருட்சத்தோடு தடியும் கொம்புகளும் இலைகளும் எல்லாம் திருப்திப்படுறது. பிராணனுக்கு கொடுக்கிற அன்னம் எல்லா இந்திரியங்களிலையும் எத்திச்சேர்றது. அதே மாதிரி பகவான் விஷ்ணுவை ஆராதிச்சா அது எல்லா தேவதைகளையும் ஆராதிச்சதுக்கு துல்லியமாயி தீரறது. பிரகிருதியில இருக்கிற எல்லா தேவதைகளையும் ஆராதிச்சா மாதிரியும் பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளை ஆராதிச்சதுக்கு ஈக்குவலாயிட்டும் ஆகிறது. தரோஹோ மரத்தோடு, மூலா வேரில, நிஷேஜனேனா ஜலத்தை விடுறோம் அப்படின்னாக்கா தது அந்த மரத்தோடு, ஸ்கந்தா தடியும், புஜோஹோ அதனோடு பிராஞ்சஸும், உபசாகாக சின்ன சின்ன பிராஞ்சஸுகளும் இலைகளும் எல்லாம் யதா திருப்தியந்தி எப்படி ஆக்குமோ திருப்திப்படுறது, ததா ஏவா அதே மாதிரியே ஆக்கும். பிராணஹா பிராணனுக்கு, உபஹாராத் கொடுக்கிற அன்னவும். பிராணனுக்கு பட்சணம் கொடுத்தானா சர்வ இந்திரியங்களிலேயும் அது எத்திச்சேர்றது. சாப்பிட்ற டைமில் பஞ்சப்பிராணனுகளை மனசில் நன்னா தியானிச்சுண்டு வேணும் சாப்பிட்றதுக்கு ஆரம்பிக்க. நம்மளோட உள்ளுக்குள்ளே இருக்கிற பிராணசக்தி வர்த்திக்கிறது வழி சரீரம் போஷிக்கும். பிராணனுக்கு கொடுக்கிற அன்னம் எதா எப்படியாக்குமோ இந்திரியானாம் சர்வ இந்திரியங்களிலேயும் எத்துறது. மரங்களில் வேறுகளில் விடுற ஜலம் மரம் ஃபுல்லா வியாபிக்கிறது. பிராணனுக்கு கொடுக்கிற அன்னம் இந்திரியங்கள் ஃபுல்லா வியாபிக்கிறது. ததாயவா அதே மாதிரி தான். இந்த ரெண்டு விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிண்டு இதே மாதிரி தான். அச்சுத இஜ்யா பகவான் விஷ்ணுவை ஆராதிச்சானாக்கா சர்வ அர்ஹணம் அது எல்லாரையும் ஆராதிச்சதுக்கு துல்லியமாக்கும். எல்லா தேவதைகளையும் ஆராதிச்சதுக்கு துல்லியமாக்கும். பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற தேவதைகளையும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட பரம்பொருளையும் ஆராதிச்சதுக்கு ஈக்குவலாக்கும் பகவான் விஷ்ணுவை ஆராதிச்சானாக்கா. 15வது ஸ்லோகம். யதா ஏவ சூர்யாத் பிரபவந்தி வாரஹ புனஹ ச தஸ்மின் பிரவிஷந்தி காலே பூதானி பூமௌ ஸ்திரஜங்கமானி ததா ஹரௌ ஏவ குணப்பிரவாஹः யதைவ சூர்யாத் பிரபவந்தி வாரா புனश्च தஸ்மின் பிரவிஷந்தி காலே பூதானி பூமௌ ஸ்திரம் ஜங்கமானி ததா ஹராவேவ குணப்பிரவாஹः. சூரியனிலேந்து உண்டாகிற சூரிய கிரணங்கள் பகல் டைமில் சூரியனோடு கிரணங்கள் பூமியில உண்டாகிறது.
அதுக்கப்புறமா அது சூரியனில் லயிக்கிறது. அதே மாதிரி பகவானிலேந்து திரிகுணங்களோடு பிரவாகம் காரணமாயிட்டு பூமியில சகல சராச்சரங்களும் உண்டாகிறது. அதெல்லாம் பகவானிலேயே லயிக்கவும் செய்யறது. സ്ഥിര ജംഗമാനി സകല ചരാചരങ്ങളും ഇൻക്ലൂഡാണ് ഭൂതാനി എല്ലാ ഉയിരിനങ്ങളും ഭൂമൗ இந்த பூமியிலேயே உண்டாயி பூமியிலேயே லயிக்கிறது. திரிகுணங்களால உண்டான பிரபஞ்சம், பிரபஞ்சத்தில் இருக்கிற சர்வதும் திரிகுணங்களால உண்டாயி பூமியிலேயே லயிக்கிறது. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரணன் பரம்பொருளாக்கும். காரணமில்லாதக்கு காரியமில்லை. வாரஹா ஜலம் அப்படிங்கிறது உண்டாகிறது சூர்யாது, சூரியனிலேந்தாக்கும். சூரிய தாபத்தாலேயாக்கும் மழை பிரபவந்தி உண்டாகிறது. சூரியனோடு ചൂടിனால ഭൂമിയില ജലം ബാഷ്പീകരിച്ച് മേഘങ്ങളായി തീരുന്നത്, മഴയായി വർഷിക്കുന്നത്, മഴ പ്രകടമാകുന്നത്. സൂര്യ താപം அது புனகாச்ச மறுபடியும் காலே காலம் வந்து ചേർത്ത தஸ்மின் அந்த சூரியனிலேயே பிரவிசந்தி பிரவேசனம் செய்கிறது. சூரிய கிரணங்களாலேயாக்கும் பாஷ்பீகரணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் அது மழையாய் வர்ஷிக்கிறது. அதுக்கப்புறம் சூரிய கிரணங்களோட சக்தியினாலேயே அது மறுபடியும் பாஷ்பீகரிச்சு மேகங்களாகிறது, மறுபடியும் வர்ஷிக்கிறது. யதாயவா எப்படியாக்குமோ சூரியனோடு இந்த பிரவൃத்திகள் எல்லாம் நடக்கிறது. ததா ததா ஏவா அதே மாதிரிதான் ஹரௌ பகவான் ஸ்ரீஹரியில குணப்பிரவாகா திரிகுணங்களோடு பிரவாகத்தால சகல சராச்சரங்களும் உண்டாகவும் பகவானிலேயே லயிக்கவும் செய்யறது.